ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் அதிரசம் செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இருக்கிறதுலையே அதிரசம் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இது பண்ணுறதுக்கு பாகுப்பதம் மட்டும் கரெக்டாக செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற போது நல்லா பர்ஃபெக்டான அதிரசம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த அதிரசம் நான் ரேஷன் பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். ரேஷன் பச்சரிசிலையும் அந்த வாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம கடையில் வாங்குகிற அதிரசம் மாதிரியே ரொம்பவே நல்லா வரும். அதிரசம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நான் வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ படி நீங்கள் அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். அதிரசம் ரொம்பவே நல்லா வரும். சரி வாங்க, இப்போ இந்த அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கிலோ அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நெல், உமி இது எல்லாமே இருக்கும். அதனால் நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரேஷன் பச்சரிசியிலேயே அதிரசம் நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்குகிற பொன்னி பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசியை தண்ணி விட்டு ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட வாசம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. அதிக நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் போல் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு 3 மணி நேரம் போல் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம உலர்த்தி எடுத்துக்கலாம். அரிசியை ஒரு சலாடையில் கொட்டி வடிங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடியும். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபேன் கடியில் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அரிசியை வெயிலில் காய வச்சிடக்கூடாது. ஃபேன் கடியில் நிழல்லையே நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்தில் இது நல்லா உலர்ந்து வந்துடும். இப்போ அரிசியை காட்டன் கிளாத்துக்கு மாற்றிட்டு இதை லேசாக பரப்பி விட்டுருங்க. ரொம்பவே மொத்தமாக பரப்பி விட்டுறாதீங்க, உலர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லேசாக பரப்பிக்கோங்க. இப்போ இந்த அரிசி நல்லா உலர்ந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா உலர்ந்துடுச்சு. இது உலர்ந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அரிசியை எடுத்து கையில் பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். இதுவே நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அது மாதிரி மிஷினில் கொடுத்து அரைக்கிற போது அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் நிறைய போட்டு அரைக்காதீங்க, இது நல்லா உபரியாகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசியை மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் சரி, அரிசி மாவை ஒரு டைம் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிரசம் ரொம்பவே நல்லா வரும். இப்போ இது மாதிரி ஒரு அகலமான தாம்பாளத்தில் நைஸ்க்குன்னு இருக்கிற சலடை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இதை நல்லா சலிச்சுக்கோங்க. ரவை சலிக்கிற சலடையில் சலிக்கக்கூடாது, நைஸ்க்குன்னு இருக்கிற சலடையில் சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா நைஸாக இருக்கும். இது ஈரமாவு அப்படிங்கிறதுனால சலிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் தட்டி தட்டி சலிச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு ஒரே மாதிரி நல்லா விழுக்கும். இதில் சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதற்கிற எல்லா அரிசியையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டைம் சலிக்கிற போதும் இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சமாக குருணை நிற்கும். இதை திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக இந்த குருணையை மீதம் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நம்ம வெல்லம் அளவாக சேர்க்க முடியும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு திரும்பவும் சலாடிக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக சலித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவை எல்லாத்தையும் சலித்து எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக அடியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குருணை நின்று இருக்குது. இது தேவையில்லை, எடுத்து வச்சிடலாம். இதை உப்புமா பண்ணுற போது இல்லைன்னா இட்லி கரைக்கிற போது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவை கை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் மாவு ஈரம் காயாமல் இருக்கும். மாவில் ஈரம் காயாமல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு அதிரசம் நல்லா வரும்.
பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ அமுத்தி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பேனில் 650 கிராம் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரேஷன் பச்சரிசி அப்படிங்கிறதுனால எப்பயும் சேர்க்கறத விட வெல்லம் ஒரு 100 கிராம் அளவுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க. இதுவே பொன்னி பச்சரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 கிலோ பச்சரிசிக்கு நம்ம 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் இனிப்பு, சர்க்கரைப்பாகு இது எல்லாமே அளவாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 250 ml அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, வெல்லம் முழுமையாக கரையிற வரைக்கும். ஸோ ரேஷன் பச்சரிசிக்கும் பொன்னி பச்சரிசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி பச்சரிசி மாவு நல்லா உபரியாகும். இதுவே ரேஷன் பச்சரிசியில் மாவு அந்தளவுக்கு உபரி ஆகாது. அதனால் வெல்லம் 650 கிராம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 5 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு வெல்லம் முழுமையாக கரையிற வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சது அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் இல்லைன்னா அடிகனமான கடாயில் இது மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக வடித்து எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெல்லம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, டைரெக்டாக அப்படியே வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாக உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும். ஸோ அதிரசத்துக்கு ரொம்பவே முக்கியம் வெள்ளைப்பாகு தான். வெள்ளைப்பாகு மட்டும் கரெக்டான பதத்தில் செஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிரசம் கொஞ்சம் கூட பிரியாது, ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள், பாகு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வெள்ளைப்பாகை உள்ள விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பாகு இந்த மாதிரி கரையக்கூடாது, நல்லா ஒன்றா சேர்ந்து எடுக்க வரணும். இப்போ நமக்கு இன்னும் வெள்ளைப்பாகு ரெடி ஆகலை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கலந்து விடுங்க. ஏன்னா இனி வெள்ளைப்பாகு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாகு பதம் செக் பண்ணுங்கள், இல்லைன்னா பாகு அதுக்கு அடுத்த பதம் முத்தின பதத்துக்கு போயிடும். இப்போ தண்ணியில் கொஞ்சமாக பாகை உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட கரையாமல் ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரி இந்த வெள்ளைப்பாகை கையில் எடுக்கிற போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுக்க வரணும். இப்போ இதை உருட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும், கெட்டியாகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் அதிரசத்துக்கு கரெக்டான பதம். இதை தக்காளி பதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெள்ளைப்பாகை இறக்கி வச்சுட்டு இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மாவை ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம ஒரு கையில் மாவை சேர்த்துட்டு இன்னொரு கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா பழக்கமாக இருக்கணும். இந்த வெள்ளைப்பாகு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் மாவு வெள்ளைப்பாகில் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கூட மீதம் வைக்க வேண்டாம், எல்லா அரிசி மாவையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அரிசி மாவுக்கும் வெள்ளைப்பாகுக்கும் சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், அரிசி மாவோட வெள்ளைப்பாகு ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக மீதி இருக்கிற அரிசி மாவை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எள் கூட சேர்த்துக்கோங்க. எள் சேர்க்குற போது அதிரசம் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை உள்ளே சேர்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு நல்லா ஊறும் போது நமக்கு சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ மாவை உள்ளே சேர்த்துட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே மூடி வச்சிங்க அப்படின்னா அது வேர்த்து அந்த தண்ணி உள்ளே போயிடும். அப்போ நமக்கு மாவு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அதனால் இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இது ஆறிடுச்சான்னு பார்க்குறதுக்கு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. இது மாதிரி சைடில் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் சூடு இருக்கா இல்லையான்னு தெரியும். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நாளைக்கு இந்த மாவு நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அதிரசம் ரெடி பண்ணிடலாம். எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு அதிரசமும் ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள், இப்போ மாவு 2 நாள் போல் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அதிரசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ஃபஸ்ட் நாள் இருந்ததை விட நல்லா இறுகி இருக்குது. இப்போ இது மாதிரி அதிரச மாவை ரெடி பண்ணி ஈரம் படாமல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 2-3 மாதம் வரைக்குமே வச்சுருந்து பயன்படுத்தலாம். கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் அதிரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இதை நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டுற போது அந்த கையுடைய சூட்லேயே மாவு வந்து நல்லா இலகி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதிரசம் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதிரசம் தட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாழையில் பால் கவரில் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அதிரச மாவை உள்ள வச்சுட்டு இது நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி. அப்பப்போ தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த அதிரசம் ரொம்பவே மொத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வராது. அதே மாதிரி ரொம்பவே மெலிசாக இருந்துச்சுனாலும் தட்டை மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் திக்னஸில் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ அடுத்தது இன்னொரு அதிரசம் தட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிரசம் தட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ அதிரசம் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டிட்டு சென்டரில் வேணுன்னா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரசத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அதிரசத்தை உள்ளே சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க, பிரிஞ்சு போயிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எண்ணெய் எடுத்து மேலே விட்டுட்டே இருங்க. நல்லா பொசு பொசுன்னு பொங்கி மேலே வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி எண்ணெயும் ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா அதிரசம் உள்ளே போட்டது இது மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது. இப்போ அதிரசம் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அதிரசம் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து வெளியில் எடுத்துட்டு மேலே ஒரு பிளாட்டான கரண்டி வச்சு இதை லேசாக அமுத்தி அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. பாருங்கள், இது மாதிரி. ரொம்பவே அழுத்திடாதீங்க. இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டிங்கன்னா போதும். அந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது இன்னொரு அதிரசம் போட்டு பொரிச்சிடலாம். இந்த மாதிரி 1 அல்லது 2 அதிரசம் போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா அதிரசம் வந்து கொஞ்சம் கூட கலர் மாறாமல் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். ஏன்னா இது ஆல்ரெடி வெள்ளைப்பாகுலேயே நல்லா வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் 1 அல்லது 2 அதிரசம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதிரசம் உள்ளே போட்டது இது உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மேலே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த சைடு திருப்பி விடணும். அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இதை பொண்ணு ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு பொன்னிறமாக இருக்கிற போதே வெளியில் எடுத்துடுங்க. இது வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அந்த சூட்லேயே இன்னும் நல்லா வெந்து நல்லா டார்க் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஈட்டிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா அதிரசத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதிரசம் எல்லாத்தையுமே பொரித்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிடாதீங்க. ஏன்னா இது அந்த சூட்லேயே அடியில் வேர்த்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ அதிரசம் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த 1 கிலோ ரேஷன் பச்சரிசியில் எனக்கு இந்த சைஸில் 82 அதிரசம் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது சூடாக இருக்கிற போது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்ற போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கூட ரேஷன் பச்சரிசி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.